ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? அவரோட நீங்க பேசின ஒரு கான்வர்சேஷன் என்ன பேசிக்கிட்டீங்க ரெண்டு பேரும்? சின்ன பிள்ளையிலேருந்தே ஒன்றா வளர்ந்தாங்க. அவரை மாமா பையன் அத்தை பொண்ணு எதற்கு வீடு தான் என்ன பேசி பழகிருப்போம். சின்ன சண்டை போட்டு வளர்ந்துருப்போம். அதுக்கப்புறம் குடும்பமான உடனே அப்புறம் குடும்பத்தை நடத்திட்டு இருந்தோம் சந்தோஷமா. அவரோட லவ் சீன்ஸே நாங்கெல்லாம் வந்து அப்படியே உருகி அதை பார்த்து நாங்களாம் லவ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு லவ் லெட்டர்லாம் ஏதாவது எழுதி கொடுத்துருக்காரு? செல்லமா உங்களை அவர் என்னன்னு கூப்பிடுவாரு? சந்திரன் தான் கூப்பிடுவார். தேங்க்யூமா, தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல இருந்து இறங்குறேன். அவரும் இறங்குறாரு. இறங்கிட்டு எங்கள் ஃபேமிலி எல்லாமே வர்றாங்க. அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி எல்லாம் ஒரு ரோஸ் எடுத்து என் கையில் அது மறக்க முடியாது எனக்கு. சரி, விட்டு இறங்கினோன்னு அந்த ரோஸை கொடுத்து அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு லவ் வெளிப்படுத்திட்டாரு. சரி, இவ்வளோ ஹீரோயின்ஸ் அவரை புகழ்றாங்க. அவரை எந்த மேடைக்கு போனாலும் அவரோட ஒர்க் பண்ண எல்லா ஹீரோயின்ஸும் வந்து அவ்வளோ புகழ்றாங்க. அவர் மேல ஒரு அளவில்லாத ஒரு பாசம் இருக்கு. என்னைக்காச்சும் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பொசசிவ்னஸ் வந்திருக்கா? வரத்தானே செய்யும். என்ன பண்ணீங்க வரும்போது? எல்லா லேடிஸ்க்குமே வரும். வந்தா எப்படி அந்த சண்டே எப்படி அது அவருக்கு அவரோட தொழில் அதுதான். என்ன பண்றது, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இல்லை குடும்பமா வாழ முடியாது, பிள்ளைங்களை வளர்க்க முடியாது இல்லையா? சரி, நீங்க கோச்சிக்கும் போது அவர் எப்படி உங்களை சமாதானப்படுத்துவாரு? என்ன சொல்லுவாங்க? ரொம்ப சமாதானப்படுத்திடுவாரு. ஒரு ரோஸ் அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் சந்திரா தப்பா எடுக்காத அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணுவோம். அவருக்கு ரொம்ப நீங்க ஆசையா சமைச்சு கொடுத்தது ஏதாச்சும்? எல்லாமே நான் சமைச்சது ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். நாட்டுக்கோழி குழம்பு நான் வச்சு கொடுத்தா, ரசமும் நாட்டுக்கோழி குழம்பும் நான் வச்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவேன். சரி, இப்போ இருக்கிற அந்த யங் ஜென்ரேஷனுக்கு இப்போ அவர் வந்து எப்படி எல்லாருக்குமே வந்துட்டு பேர் ஒன்று மாற்றி வச்சிருக்காரு. எல்லாருக்கும் 6 பேர் அப்படி இதெல்லாமே எங்களுக்கு நாங்கள் நிறைய ஸ்டோரிஸ் கேட்டோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பேர் மாற்றி வச்சு செல்லமா? அப்படியெல்லாம் ரைட் அம்மா, தேங்க்யூ. சார், நீங்கள் அவர் எப்படி செல்லமா கூப்பிடுவீங்க? மாமா. அவர் பேர் வந்து பால்பாண்டி தான். சினிமாவுக்கு வந்ததுதான் பாரதி ராஜான்னு வச்சுக்கிட்டாரு. பால்பாண்டி மாமா. அப்படியே பால்பாண்டி மாமா கூப்பிட்டு இப்ப எல்லாருமே சொன்னாங்க இங்க இருந்து நம்மள அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஏதாவது சொல்லணும்னா என்னமா சொல்லுங்க? பால்பாண்டி மாமா, நாங்கெல்லாம் இங்க இருந்து உங்களை சிறப்பு பண்றோம். நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்க எங்களோட இருப்பீங்க. எங்களுக்கு எல்லாம் நல்ல